ஹாய் எவ்ரிஒன் எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் காட்டாளன் படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். காட்டாளன் கேஸ்டிங்கும் போது ஆண்டனி வர்கீஸ், சுனில், துஷாரா விஜயன் நடித்திருக்காங்க. பால் ஜார்ஜ் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரவி பஸ்ரூர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ரேனா டிவ் அப்படிங்கிறவங்க வந்து சினிமாட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. காட்டாளன் படத்தின் கதை அப்படின்னு சொல்லும்போது கேரளா பக்கத்தில் ஒரு மலைப்பகுதி இருக்குது. அந்த மலைப்பகுதியில் வந்து யானைகள் நடமாட்டம் நிறைய இருக்கும். அப்படி இருக்க அங்கே வந்து மாரின்னு ஒருத்தர் வந்து யானையை கொன்று தந்தங்களை எடுத்து அதை வந்து ராமேஸ்வரம் வழியாக ஜஃப்னா அனுப்பிச்சு அங்கேருந்து மற்ற எல்லா கண்ட்ரீஸுக்கும் அனுப்பக்கூடிய ஒரு ஆள். அப்படிங்கும்போது இந்த மாரிங்கிறவர் வந்து அந்த கிங்டமை பிடிக்க ரொம்ப ரூத்லெஸ்ஸாக வந்து பிஹேவ் பண்ணுறாரு. அதாவது அந்த யானை தந்தம்னா இவர் தான் இருக்கணும், இவர் தான் அங்கே கிங்காக இருக்கணுங்கிறதுக்காக சில மக்கள் வேட்டையாளர்களை கூட்டிகிட்டு வந்து அங்கே வந்து அடிமைப்படுத்தி, அதாவது ஒரு ரூத்லெஸ் மனுஷனாக இருக்கார். மேலும் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட யாராவது அவங்களோட ஒர்க் பண்ணுறவங்களே, அதாவது இந்த இதில் ஒர்க் பண்ண பங்குன்னு கேட்டால் அவங்களையே கொல்லக்கூடிய ஒரு ரூத்லெஸ் மனிதராக இருக்கார். இந்த சாம்ராஜ்யத்துக்கு, அதாவது கேரளாலேருந்து யானத்தந்தங்கள் கடத்துகிற சாம்ராஜ்யத்துக்கு அவர் தான் வந்து கிங்காக இருக்கார். அட் தி சேம் டைம் இவருக்கு போட்டியாக எட்டி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். அட் எ பாயிண்ட் என்ன ஆகுதுன்னா, அதாவது மாறி அனுப்புகிற சரக்கை வந்து எட்டி வந்து நடுவுலையே, அதாவது வித் தி சப்போர்ட் ஆஃப் போலீஸு, மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து நடுவுலையே அந்த யானத்தந்தங்களை கடத்தி இவர் வந்து பிஸ்னஸ் இது பண்ணுறாரு. அப்போது இந்த எட்டி வந்து உள்ளே வரும்போது இவரோட கிங்டமே கொஞ்சம் ஷேக் ஆகுது. அதாவது மாரியோட கிங்டமே. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டனின்னு ஒரு ஆளை வந்து உள்ளே கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த எட்டிக்கும் சரி மாரிக்கும் ஒரு குஜராத் ஷிப்மெண்ட் வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக இருக்குது. அதை யார் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, அப்போ எட்டி அதை எடுக்கும்போது அதை நடுவில் புகுந்து ஓவர்டேக் அடித்து ஆண்டனின்னு இவர் ஹையர் பண்ண, மாரி ஹையர் பண்ண ஒரு ஆள் வந்து அந்த இதை வந்து எடுத்து திருப்பி மாரிக்கு கொடுக்குறான். மாரி வந்து அந்த ஆண்டனியை வந்து தன்னோட வச்சுக்கிட்டு யானை தந்த கடத்தல்களுக்கு வந்து அவனை வந்து ஆண்டனியை வச்சே நிறைய விஷயம் வந்து சக்ஸஸ் பண்ணுறான். அப்படி இருக்க ஆண்டனிங்கிற ஒரு ஆள் வந்து இந்த ரெண்டு பேர், அதாவது மாரியோட லைஃபுக்குள்ளே வரும்போது மாரி வந்து ஒரு கிங்டமே வச்சுருக்காரு. அந்த கிங்டமுக்கு என்னாச்சு? அட் தி சேம் டைம் மாரிக்கு போட்டியாக எட்டின்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவங்கள்ட்டேருந்து தான் ஏற்கனவே இந்த ஆண்டனிங்கிறவங்க வந்து அவங்க அனுப்புகிற சரக்கை தான் வெளியே எடுத்துகிட்டு வர்றாரு. அப்படிங்கும்போது அவருக்கும் இந்த ஆண்டனிங்கிறவர் பகையாகிறாரு. இதுக்கப்புறம் ஆண்டனி வாழ்க்கையிலையும் சரி, மாரி வாழ்க்கையிலையும் சரி, எட்டி வாழ்க்கையிலையும் என்னென்ன சம்பவங்கள் ஆண்டனி உள்ளே வந்தப்புறம் நடந்துச்சு, இதை தான் படத்தின் காட்டாளன் மீதி கதையாக நமக்கு அமையுது. இப்போது படத்துடைய ப்ளஸ்ஸஸ் அப்படிங்கும்போது ஆண்டனி வர்கீஸாக இருக்கலாம், சுனிலாக இருக்கலாம். ஆண்டனி வர்கீஸ் ஆண்டனிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு. சுனில் தான் வந்து மாரிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு. துஷாரா விஜயன் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ நடித்த நடிகர்கள் எல்லாமே நீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறது, ஏன்னா இது வந்து ஒரு யானையோட தந்தத்தை ஸ்மகிள் பண்ணுற ஒரு விஷயங்கும்போது ஒரு காடு, அதில் நடித்த நடிகர்கள் அதுக்கு தேவையான நடிப்பை நீட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த படத்தில் ப்ரில்லியண்ட்டாக ஒர்க் ஆகிற ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் சினிமோட்டோகிராஃபி ரியலி டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டடாக, விஷுவலி அப்பீலிங்காக, அந்த காடாக இருக்கலாம், ராமேஸ்வரம் கடலாக இருக்கலாம், எல்லாத்தையும் சூப்பராக விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க. நிச்சயம் இந்த மாதிரி படத்துக்கு வந்து விஷுவல் ட்ரீட்டுங்கிறது ஒரு பெரிய பலமாக அமையுது. அடுத்து இந்த படம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, 2 கடத்தல்காரங்களுக்கு உள்ள பெரிய ஆள் ரூத்லெஸ் பர்சனுக்கு இருக்காங்கன்னா, அதை வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில் சூப்பராகவே எலிவேட் பண்ணியிருக்காரு. சத்தம் பயங்கரமாக இருக்குது. அதாவது இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் அதுதான் வந்து ஒரு ஆக்ஷன், இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் அதுதான் வந்து ஒரு கூஸ்பம் கொடுக்கும். அதை வந்து ரவி பஸ்ரூர் பிஜிஎம்மில் சூப்பராக கொண்டாந்துருக்காரு. அடுத்து படத்தோட மேக்கிங் விஷுவலி சவுண்டட் மூவியாக இருக்குது. டெக்னிக்கலி சவுண்டட் மூவியாகத்தான் அமையுது. அதே மாதிரி துஷாரா விஜயன் வர சீன்ஸும் சரி கொஞ்சம் கூஸ்பம் மொமெண்ட்ஸுங்கிறது கொடுக்குது. அதுக்கப்புறம் ஆக்ஷன் கொரியோகிராஃபி, அதே இது படம் வந்து ரத்தம் தெறிக்க வேணுங்கிற ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்த படத்துக்கு வந்து ஒரு பலமாக அமையுது. சரி, இந்த படத்தில் வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தா இந்த படம்ங்கிறது இன்னும் பெரிதாக அமைந்திருக்கும்னா, இந்த படத்தோட பிளாட்டே வந்து பார்த்திங்கன்னா யானை தந்தம் கடத்துறது அப்படிங்கும்போதே நிறைய லாஜிக்கல் சினிமாட்டிக் லிபர்ட்டி. அதே மாதிரி பெரிய லாஜிக் என்னென்னா, அதாவது ஒரு கதாநாயகன் உள்ளே போயிட்டா எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அவன் சமாளிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை வந்து சித்தரிச்சிருக்காங்க. இதுவே கொஞ்சம் நம்பகத்தன்மையற்ற விஷயங்களை நமக்கு தருது. அடுத்து இது மாதிரி கதைங்கிறது ப்ரெடிக்டபிள் கதை தான். ஏற்கனவே பார்த்த இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது நமக்கு. கேஜிஎஃப், ராக்கி பாய் மாதிரி, அதாவது ஆண்டனிங்கிறவன் உள்ளே வந்தால்
எல்லாத்தையும் அடிச்சு தூக்குவாங்கிற மாரி தான் அந்த கேரக்டரே பண்ணியிருக்காங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே அந்த ஆக்ஷனு இந்த 2 பேத்துக்குள்ள இருக்கிற போட்டிங்கிறது போறது, எந்த அளவுக்கு எத்தனை ஆடியன்ஸுக்கு கவர் பண்ணுங்கிறது சொல்ல முடியாது. ஆக்ஷன் லவ்வர்ஸுக்கு பிடிக்கும். மத்தபடி பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் சுட்டுட்டு இருக்கிறது, கத்தியால வெட்டிட்டு இருக்கிறதுங்கும்போது, எத்தனை ஆடியன்ஸுக்கு இது வந்து கவரும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அதே மாரி அதாவது செகண்ட் ஹாஃப்ல அங்கங்க கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தாலுமே, அதாவது படம் வந்து கம்ப்ளீட்டா நமக்கு வந்து கனெக்ட்டுங்கிறது குடுக்கல. காரணம் என்னன்னா, இந்த மாரி படத்துலலாம் ஒரு எமோஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகணும். இந்த படத்துல இவங்க எமோஷன்னு குடுத்துருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆவாதனால படம் வந்து ஏதோ ஒரு ஆக்ஷன் ஓடுது. "நீ அவன அடி, நீ இவன அடி" அப்படிதான் ஆடியன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி காட்டாளன் படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த யானை தந்தம் கடத்தல்ல மாரிங்கிற ஒரு ஆள் வந்து கேரளா பக்கத்துல ஒரு கிங்டமே நடத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு போட்டியா எடி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. இந்த 2 பேத்துக்குள்ள யார் வந்து அந்த மார்க்கெட்டுக்கு கிங் ஆவுறாங்க. அதாவது இந்த யானை தந்தங்கடத்தல்ல கிங் ஆவுறாங்கன்னு பார்க்கும்போது, அப்போ இந்த 2 பேர் லைஃப்க்குள்ளேயும் ஆண்டனிங்கிற ஒரு ஆள் வரான். அப்படி அவன் வந்தோனே எட்டியோட லைஃப் என்னாச்சு? மாரியோட கிங்டம் என்னாச்சு? ஆண்டனி உள்ள வரும்போது இந்த 2 பேத்தால ஆண்டனி லைஃப் என்னாச்சு? இத டெக்னிக்கலி சவுண்டடா ஆனா படத்தோட ஸ்க்ரீன் பிளேல ரொம்ப ஆவரேஜா குடுத்ததுனால, அதே மாரி பார்த்து பார்த்து பழக்கப்பட்ட இந்த மாரி கதைகள்னால, படம் வந்து அதாவது ஜஸ்ட் லைக் தட் போகுதே ஒரு ஆவரேஜ் படமாகத்தான் இந்த காட்டாளன் அப்படிங்கிற படம் முடியுது. சென்சார் சர்டிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் இந்த படம் வந்து ஏ சர்ட்டிஃபைடு தான். ஏன்னா காரணம் என்னன்னா, ரத்தம் தெறிக்கக்கூடிய அளவுக்கு வன்முறை காட்சிகள் இருக்கு. இத மைண்ட்ல வச்சுட்டு பார்க்குறவங்க பாருங்க. இது ஆக்சுவலி வந்து ஒரு மலையாளம் லாங்குவேஜ் படம் தான். டப் பண்ணி எல்லா வெர்ஷன்லயும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்துல உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.